அனைவருக்கும் காலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மஸ்ஜித் சேவை குழுவினுடைய அலுவலகம் இங்கே அமைக்கப்பட்டதன் நோக்கம் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு ஆலோசனை மையமாக மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நம்முடைய மஸ்ஜித் சேவை குழுவுடைய தேசிய அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் சையது இப்ராஹிம் அவர்கள் கூறியதை பார்த்ததுக்கு பின்புதான் இது ஒரு பரிசோதனை மையமாக கருதுகிறேன். எந்த ஒரு நிகழ்வையும் தொடர்பணியாக எடுக்கும்போது அந்த தொடர்பணியை நம்மால் இறுதி நாள் வரை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் நடத்துவோம். அது தோல்வி அடைந்து விட்டால் அதுக்கு நம்ம பொறுப்பாளியாகிடுவோம். அப்போ என்னன்னா இந்த மாதிரி இடத்துல வச்சு நடத்தி இதை தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த மஸ்ஜிதுகள் சேவை குழுவில் எந்தெந்த மஸ்ஜிதுகள்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அந்த மஸ்ஜிதுகளில் செய்யும் போது இது காலம் பூரா நீடிக்கும். இந்த மஸ்ஜித் சேவை குழு நோக்கத்தை இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப சிறந்த நிகழ்ச்சியாக இருக்குது. அனைவரும் பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக திருப்பூர் மாவட்ட முஸ்லீம் லீக்கின் தலைவர் மற்றும் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஒவ்வொரு ஊர்களையும் போய் மஸ்ஜித் சேவை குழுவை ஆரம்ப காலத்தில் அறிமுகம் செய்ய முயற்சித்த போது திருப்பூர் மாவட்டத்தில் ஈசா சாதிக் ஆச்சார் அவர்களை சந்தித்து இதை ஏதாவது ஒரு பள்ளியில் அறிமுகம் பண்ணி வைங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணும்போது சாதிக் ஆச்சார்கள் அடையாளம் கண்ட பள்ளிவாசல் மதினா பள்ளிவாசல். அன்று முதல் இன்று வரை கோம்பை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மதினா மஸ்ஜிதில் இந்த பல சேவைகள் அங்கே நடந்துகிட்ருக்குது. அந்த மஸ்ஜிதினுடைய செயலாளர் அப்படிங்கிறதும் மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்பொழுது மதினா மஸ்ஜிதின் செயலாளரும் திருப்பூர் மாவட்ட முஸ்லீம் லீக்கின் தலைவருமான சமூக அக்கறையாளருமான சகோதரர் முஸ்தபா அண்ணன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள்.